இன்னும் திக்காம இருக்காரு. ஏங்க இப்ப வந்து சோறு போடுங்க, சாப்பிடுங்க. இப்ப நான் எனக்கு சோறு வேணும்னு உன்கிட்ட கேட்டேனா? உன் வேலையை பார்த்துட்டு போ. மனுஷனுக்கு இருக்கிற ஆத்திரத்துல இவா ஒருத்தி. இப்ப 3 மணி ஆனா நீங்க மாதிரி பெய்யிறது எல்லாம் வேலைக்கு போணும்ல, அதான் கேட்டேன். பட் சாப்பிடாமயே போறீங்க, மாதிரி என்னத்துக்கு வந்திய வீட்டுக்கு? சாப்பிடலன்னா அந்த சுத்திட்டு போக வேண்டியதுதானே? சாப்பிடணும் தான் வீட்டுக்கு வந்தேன். இப்ப எனக்கு மனசு இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? அம்மா முக எப்போ வருவா வீட்டுக்கு? யார் சந்தியலா? ஆமா அவதான். அவ மத்தியானம் இந்த நேரம் வந்திருக்கணுமே. அதானே பிள்ளை கொஞ்சம் நேரம் வந்தா ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கறது இல்ல, பிள்ளைய தேடுகிறது இல்ல. மாதிரி இந்த பிள்ளைல எப்படி வளரும்? எனக்கு இருக்க வேலையில மறந்துட்டேங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு இப்பதான் நானே வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க சொன்னவர்தான் வாரமா வருது. சரி காலேஜுக்கு போயிருக்கால, சாயங்காலம் வருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ நினைப்பா, நீ ஏன் நினைக்க மாட்டா? நீ குடுக்க செல்லத்துலதான் இந்த பிள்ளைகளுக்கு கட்டு போயிட்டு நடக்காமா. இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம அந்த பிள்ளைய போட்டு கெட்டு நடக்கிது? சம்மந்தம் இல்லாம கேட்கணும். என் பிள்ளைகளை பத்தி நான் கேட்கேன். அதுக்கு உனக்கு என்ன செய்வு? அவ வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி அப்ப இந்த அளவுக்கு போவாங்க. அவன் உங்க அம்மா அப்பா போயிட்டாவ்ல? என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி சரி, நம்ம போய் சோறு போட்டு தின்னுட்டு ஹோட்டலுக்கு போவோம். நம்மளுக்கு ஊர்பட்ட வேலை கிடக்கு, இவரு ஒருத்தர். வெளியே கோவப்படியே. என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்படி சொல்லி கேட்காம போயிட்டால. வரது வர படுப்போம். ஒரு மாதிரி தலையை கறக்கிட்டு வருது சாப்பிடாத உடனே. சின்ன பிள்ளையில எவ்வளவு பாசமா வளர்த்தேன் அவளை. கடவுளே, குழந்தை வர பிறக்க போகுது. நல்லபடியா பிறந்துடணும். ராணிக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது கடவுளே. எங்க பிள்ளை அங்க விட்டுட்டு மாப்பிள்ள மட்டும் தனியா இங்க வந்து நின்னு கண்ணு மூடிட்டு நின்னுட்டு இருக்காரு. ஆமா, நம்ம பிள்ளை என்ன பண்ணியாலும் தெரியல. எப்படி இருக்காலும் தெரியலையே. மாப்பிள்ள, மாமா வந்துட்டீல? வாங்க மாமா. என்ன மாப்பிள்ள கண்ணு மூடிட்டு நின்னுட்டு இருக்கிறிய? ஏன் அவளை எங்க? மாமா அவளை இப்பதான் உள்ள கொண்டு போயிருக்காவ. என்ன விட மாட்டேங்காவ. அதான் நாங்க வெளியே நின்னுட்டு இருக்கேன் பாத்துடுங்க. கொஞ்ச நேரத்துல பிள்ளை பிறந்துடும், வெளியே நில்லுங்கன்னு சொல்லியிருக்கா வந்த நர்ஸு. இதுக்குதான் ஒரு பெத்த தாய் இருக்கணும்னு சொல்லியது. நான் வந்து பாக்கேன்னு சொன்னதுக்கு என்னைய வரவிட மாட்டேங்க. அவளை அங்க வந்து இருக்க மாட்டேக்கா. மாப்பிள்ள கூட தான் இருப்பேன்ட்டு இங்க இருந்தா இப்ப பாரு தனியா அங்க கிடக்கா. அதுக்காண்டி இல்ல, அங்க ஊர்ல ஆஸ்பத்திரி இல்ல. இங்கன ஒரு ஆஸ்பத்திரி புதுசா இப்பதான் தொடங்கி இருந்துச்சு. சரி இங்க இருந்த பக்கத்துல பாத்துக்கிடலாமேன்ட்டுதான். சரி நீங்க வந்துட்டீங்களா, போய் பாருங்க. செல்லம்மா, ஒண்ணு எங்க உள்ள விடுவாங்களா? தாய்மார் கூட இருந்து கவனிச்சுக்கிடலாம். நான் உள்ள போய் பாக்கேன் அவளை. சரி செல்லம்மா, அப்ப கொஞ்சம் சீக்கிரம் போவா உள்ள. ஆட்டு இந்த பெட்டியை கொஞ்சம் பிடிச்சுக்கிடுங்க. நம்ம தான் இங்க இருக்கணும். அவளை துணிமணியெல்லாம் பறக்கிட்டு வந்தாச்சு. ஒரு மாசத்துக்காவது அவ கூட இருக்கணும்ல. அவ அங்க வாஞ்சனாலும் வரமாட்டா, இங்கதான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிப்பா. நம்ம 2 பேருமாவது இங்க இருந்து கொஞ்சம் கவனிச்சு விட்டுட்டு போவோம். ஆட்டாட்டு, நம்ம பிள்ளைகளை விட நம்மளுக்கு வேற என்னத்த முக்கியம்? அங்க கிடக்கிறதெல்லாம் கிடக்குது. நம்ம இங்க இவ்வளவு பாத்துட்டு போவோம். பெட்டியை கொண்டா, நீ சீக்கிரம் உள்ள போய் பாரு. சரிங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சு ரொம்ப நாள. அவ கூட இருக்கிறதுனால கேட்க முடியாம இருந்துச்சு. நீங்க அவளை எதுவும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் சொல்லி இருக்கிறீங்களோ? அங்க வரையே மாட்டாங்க. மாமா, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆயாச்சு. இன்னுமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிடாம இருக்கிறீங்க? நான் அப்படி சொல்லுவேனா? அங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் குழப்பம் வந்து வெளியே வந்துட்டோம்ல. தனியா வந்ததுக்கு அப்புறம் அவ அங்க வந்துட்டான மாதிரி என்ன யாரு கவனிப்பாங்கிற ஒரு இதுலயே அவ வரமாட்டக்கா. நானும் அடிக்கடி போவான்னு தான் சொல்லி பாப்பேன். அவ வரமாட்டக்கா. நான் என்ன செய்ய முடியும்? நான் இப்பந்தான் கொஞ்சம் அங்கங்கன்னு வேலையில பாத்துட்டு இருக்கேன். நானும் லீவ் போட்டு எடுத்துட்டு வர முடியாதுல, அதனாலதான் வராமலே இருக்கா. இதா விஷயமோ? சரி, எதுனாலும் பியாசி தீர்த்துக்கிட்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் பார்த்துடுங்கல்ல. மனசுக்குள்ளேயே போட்டு இது பண்ணிட்டு இருந்தா மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பகலா வளர்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் கேட்டேன். நீங்க இப்ப கேட்டதும் சரியாதான் போச்சு. நானும் நினைச்சிட்டு இருந்தேன் என் மாமி ஒழுங்கா பேச மாட்டேக்காக ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கிட்டு அலையாவலன்னு. இந்த விஷயத்துக்காண்டிதான் அப்படி இருந்தியலோ? ஆமா, மாதிரி மொபா வீட்டுக்கு வரலன்னா கஷ்டமா இல்லாம இருக்கு. கெட்டி வேற கொடுத்தாச்சு. பிள்ளையா நம்ம வீட்டுக்கு வர மாட்டேக்குன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. மாதிரி தனியா வேற வந்தாச்சு. மாதிரி புழங்கதுக்கு எதுவும் காசு பணம் இருக்குவோ இல்லையோ அப்படின்னு ஒரே இதா இருந்துச்சு. நம்ம என்ன போனா இருக்குது, போன் பண்ணி பேசிக்கிடலாம்னா. ஆமா, இப்பமே எப்படி அந்த தங்கராசனே எங்க ஊர் பக்கமா போவேன்னு சொன்னாவ. அதனாலதான் சொல்லி விட்டே உடனே உங்ககிட்ட சொன்னனால நீங்க வர முடிஞ்சிச்சு. இல்லன்னா கஷ்டம் தான் பத்தியலா. ஆமா, எந்த விஷயம்னாலும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொன்னாதானே தெரிவு. லெட்டர் போட்டாலும் வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகி போயிருவலா. ஆமா ஆமா, நீங்க இங்கே இருந்து கொஞ்சம் அவளை கவனிச்சு விட்டுட்டு போவாங்க. நாங்க இப்ப தனியா தானே இருக்கோம். யாரும் சொல்லதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. நம்ம வீடு நம்ம எப்படினாலும் இது பண்ணிக்கிடலாம். அதனாலதானே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கோம். எங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். பிள்ளைய பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கணும்னு தான் முடிவோடி வந்திருக்கோம். சரி மாமா. எம்மா, வயிறு என்ன வலி வலிக்கு. இந்த நர்சம்மா நடக்க சொல்லிட்டே இருக்கா. எப்பந்தான் உட்கார சொல்லுவாளோ தெரியல. ஏ ராணி அம்மா, வாய் வயிறுமா இருக்க பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆகு. ஏன் மக்கா அங்க வரைய மாட்டேக்கேன்னு இப்படி அடம் பிடிச்சிட்டு இங்க இருக்கா? அம்மா, அவங்க தனியா இருப்பாங்கம்மா. அவளை விட்டுட்டு நான் எப்படிமா வரதுக்கு? நானே இப்பதானே தனி குடித்தன வந்திருக்கேன். அதனாலதாம்மா வரல. மாமியார் உன்னைய ரொம்ப கொடுமைப்படுத்தினாவளமாக்கா. கொடுமைனா என்னம்மா, எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரிதான். ஆனா இவங்களுக்கு அது விஷயம் தெரிஞ்ச உடனே இங்க இருக்காண்டா வா நம்ம போவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல நான் என்னமா செய்ய முடியும்? நான் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போனேன். சரி மக்கா, நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறியா?
அம்மா இப்ப நான் வயிறு வலியில இருக்கேன், என்கிட்ட வந்து சந்தோஷமா இருக்கிறியான்னு கேக்குறியே? ஏடி அதுக்கு அப்படி ஒண்ணு கேட்கலடி, அப்புறம் வேற எப்படி கேக்குறீங்க? வீட்டுல சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டேன் மக்கா. சமையல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், எப்படி நல்லா சமைச்சு போடுதியா மாப்பிள்ளைக்கு? எல்லாம் நல்லாதாம போயிட்டு இருக்கு, வயிறு தாம இப்ப ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு குழந்தை பிறந்துரும்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காவ, அதனால நடக்க சொல்லியிருக்காங்கம்மா, தான் நடந்துட்டு இருக்கேன். நடமக்கா நட, நடந்தாதான் நல்ல சுகமா பிள்ளை பறக்கும் பத்துக்க, அதுக்குதான் நடக்க சொல்லியிருப்பாவ. நடக்கிறதுல சோம்பேறி தானே படாத மக்களே. ஆபரேஷன் கிபரேஷன் சொன்ன இந்த ஆஸ்பத்திரியில ஒரு இது கிடையாது, மாதிரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போகணும் நீ. அதனால எப்படியாவது சுகமா பத்தி எடுத்துரு. சரிம்மா. அம்மா இங்கதான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீ இந்த ரூம்ல நட, நான் முன்னாடி எங்க உட்கார்ந்துருக்கேன். இங்க எங்க வீட்லயாமா இருக்க போறீங்க? ஆமாட்டி, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய நீ எப்படி ஒத்தைக்கு சமாளிப்பா? 20 வயசு தான் ஆகும் உனக்கு, அதனால ஒரு மாசத்துக்காவது இங்க இருந்துட்டு போலான்னு நானும் அப்பாவும் வந்திருக்கோம். அப்பாவும் வந்திருக்காங்களா? அப்ப செல்வி எங்க தனியாவா இருக்கா? அவளை அன்னை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம், அவைய பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காவ பத்துக்க. சரிம்மா சரி. சரிம்மாக்கா நீ நட, நாங்க வெளியே இருக்கேன். ஏதாவது தண்ணிக்கு ஏதாவது வேணுமா குடிக்க? இல்லம்மா ஒண்ணு வேண்டாம். சரிம்மா. பரவாயில்ல, எங்க அம்மா வந்திருக்காவல. அக்கா டாக்டர் செக் பண்ண வராங்க. எத்தனை நேரம் வந்து செக் பண்ணிட்டு போவ? குழந்தை எப்ப பிறக்கும்? கவலைப்படாதுங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. ஹலோ ராணி மேடம், இங்க வந்துட்டீல? நான் அங்க தேடிட்டு இருக்கேன் மேடம். ரொம்ப வலிக்குது, சீக்கிரம் குழந்தை பிறந்துருமா? கவலைப்படாத, சீக்கிரமா குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் இந்த வலியெல்லாம் ஓடி போயிரும். சுகப்பிரசவம்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்காண்டி ஆபரேஷன் பண்ணிட்டோன்னு வை, அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ தான் கஷ்டப்படுவா. அதுக்காண்டி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றோம். எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, நான் உனக்கு பிரசவம் பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போவேன். அப்படியா? சரி சரி, எப்படியோ சீக்கிரமா நீங்க பண்ணுனா ஓகே தான். கண்டிப்பா பண்ணிடலாம் ராணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி நர்ஸ், வெளியே போய் இந்த மெடிக்கல்ல எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். இனியாவது நான் கொஞ்சம் படுத்துக்கிடலாமா? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. படுத்துக்கோ படுத்துக்கோ. எப்பா ரொம்ப தேங்க்ஸ். ராணி உன்னைய படுத்துக்க தான் சொன்னேன், தூங்கிராத. அதுக்காண்டி தூங்கலாம் இல்ல, வலியில நானே துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி தூங்குவேன்? சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே, தூங்கிராத, அததான் சொன்னேன். ஓகே மேடம். குழந்தை அழிய சத்தம் கேக்கும்ல? ஆமா, நம்ம பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கேன். பாப்போம். என்னங்க பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளைய ரொம்ப சந்தோஷம். அவ அப்பா அண்ணா நிக்காவ, அவங்கிட்ட கொடுத்துருங்க. என்னங்க பாருங்க. ஐ எங்க தங்க பிள்ளை, மாமங்க பாருங்க. பாத்தேன் பாத்தேன். பிள்ளை அழகு போல எங்க ராணி மாதிரியே இருக்கா. ஏன் மாப்பிளைக்கு என்ன குறை? அவரும் அழகா தானே இருக்காரு. எங்க அழகு இல்லன்னு சொல்லல, மூஞ்சி பாக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் அப்படி இருக்குல்ல. அது இனி போக மாறும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். என் செல்லம், எப்பவும் அப்பாக்க செல்லம் நீதான் மக்களே. என் தங்க பட்டு பாக்க பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க பாக்கலாம் சார். இப்ப ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கொண்டு வந்து காணிக்க தான் வந்தேன். ஏனி கொஞ்சம் உள்ள ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொண்டு காணிக்கும். உங்க பொண்டாட்டியும் இந்த ரூம் கூட்டுருவோம், அதுக்கப்புறம் பாருங்க. சரி கண்டிப்பா, நாங்க கொண்டு போங்க. ஓகே சார். என்ன சந்தோஷமா இருக்கு மாமா. மாமா, இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ராணிக்கு அண்ணன் கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் தங்கச்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க. நானே எங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லேன். சரி மாப்பிள்ள சொல்லலாம். உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன்னு ஒண்ணும் இதா இல்லல்ல, சந்தோஷமா தானே இருக்கிறிய? ஐயா மாமா என்ன பேசுறிய? அப்படி எல்லாம் எனக்கு கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஏன் பிள்ளை. நான் அப்படி நினைப்பேனா? இனி எத்தனை பொம்பளை பிள்ளைனாலும் நான் பத்துக்கிடுவேன். எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இவரு மேல இத்தனை நாளா கோவத்துல இருந்துட்டோமே. அதனால நீங்க அப்படி ஒண்ணு நினைக்காதுங்க. என் மூஞ்ச பார்த்தா சோகமா இருக்க மாதிரியா இருக்குது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அது வார்த்தையால சொல்லி முடியாது. எங்க வீட்டு மகாராணி பிறந்திருக்கா, நான் சோகமாயா இருப்பேன். சரி மாப்பிள்ள, சரி சரி. ஏன் கேட்டீங்கன்னா, நிறைய ஆம்பளையில இப்ப அப்படித்தானே இருக்காவ. ஆம்பளை பிள்ளை தான் வாரிசு, ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லியாவில்ல. அது மாதிரி நீங்க எதுவும் சொல்லுவீங்களோ, மாதிரி ராணிக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான் கேட்டேன் ஒரு வார்த்தை. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லதான், எங்களுக்கும் சந்தோஷம் தான். சரி, உங்க மோனுக்கு மோவ பிறந்திருக்கல்ல, உங்க மோவ ஏதாவது சங்கடப்பட்டாவல? சரி சரி, ராஜா அப்படிப்பட்ட பையன் கிடையாதுல்ல. அப்போ அதே மாதிரிதான் நானும். பொம்பளை பிள்ளைகள் எத்தனை நாள் நான் பெத்துக்கிட்ட ரெடி தான். ஆம்பளை பையனை விட பொம்பளை பிள்ளைல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு செல்லமா என் மோவல வளர்க்க போறேன்னு மட்டும் பாருங்க. சரி மாப்பிள்ள, சரி. சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள உறங்கியாச்சு. ஏன் இப்படி இருக்காரு? எது உடம்பு கிடமே எதுவும் சரியில்லாம இருக்காரு? படுத்து வேற கிடக்காரு, சவாரு வேண்டான்ட்டாரு. எங்க உறங்கிட்டேனா? என்ன ராணி ஏங்க படுத்து கிடக்கீங்க? எந்திரிங்க. ஒரு மாதிரி தலையை சுத்திட்டு வந்து படுத்தனா, படுத்தோன்னு அழகா ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை அப்படியே பார்த்துட்டு அந்த கடந்துட்டேன். நீ எழுப்பினோன்னதான் வரும் வருவு. சொப்பனம் வந்து கிடந்தியலா? என்னத்த சொப்பனம்? சந்தியே பிறந்தாலாட்டி அந்த இது அப்படியே நீ அவன் வந்து பத்துக்க. அம்மா என்ன பாடு பட்டு போயிட்டே அந்த பிள்ளையை பத்தி எடுக்கிறதுக்குள்ள.
ஆனாலும் இப்ப யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்து அந்த வழியிலையும் பிள்ளைக்கு மூஞ்ச பார்த்தோன்னு நீ என்ன சிரிச்சிருச்சா? ஆமா என் பிள்ளை இல்லங்க, அது நம்ம மூத்தமாவா, அவ மேல ஒரு தனி பசை எப்பவுமே இருக்கதானே செய்யும். அதான் அப்படியே நீ அவ வந்து பத்துக்க. ஆமா ஏன் சந்தியால பத்தி நினைச்சிட்டு இருக்கறிய? இன்னைக்கு சந்தியால பத்தி கேக்கிந்திய ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன், பிள்ளை மத்தியானம் வருவாள்ல இன்னும் வரலையான்னு தான் கேட்டேன். இந்த பிள்ளை இன்னும் காலையில வந்துடுங்க, இன்னும் வரல. வந்துருவா. ஏமா எங்க 100 ஆயிடுச்சுன்னு வந்துட்ட பாருங்க. ஐயோ அப்பா வேற வீட்ல இருக்காப்ல, மணி 3 ஆக போகுது இன்னும் போகாம இருக்காவ. வந்துட்டாளா? மக்களே பரிச்செல்லாம் நல்லா எழுதுனியா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா, கொஸ்டின் கொஞ்சம் டஃபா தான் வந்துச்சு வந்துடுங்க, அதனால எப்படி வரும்னு தெரியல. கிரேடு ஓரளவு நல்லா எடுத்துறணும்னு நினைச்சிருக்கேன். சரி மக்களே. யாமட்டி இவ்வளவு நேரம் பரிச்சை இப்பமா முடிஞ்சிச்சு? இல்லம்மா பரிச்சை 12:45 முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு குரூப் ஸ்டடி பண்ணிட்டு வந்தேன்னா நேரம் ஆயிட்டு. அப்படியா படிச்சுட்டு வந்தியோ? சரி சரி, வீட்டுல இருந்தாலும் போனதுன்னு நோண்டிட்டு இருப்பா, அதுக்கு அங்க படிச்சுட்டு வந்ததே பரவாயில்லதான். 4-5 மணி வரை நீ இருந்து அங்க படிச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அப்படியெல்லாம் இருக்க விட மாட்டாவுமா? சரிமாக்காவா, கொஞ்சம் துணியெல்லாம் மாத்திட்டு வந்து பாடு, கொஞ்ச நேரம் படுத்து உறங்கிட்டி, ராத்திரி எல்லாம் உறங்காம படிச்சிட்டு இருந்து பிள்ளை. சரிம்மா. போட்டது இந்த சுவாரவளத்தையும் சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. ஆடாடு கோவப்படப்படாதுன்னு நினைச்சாலும் கோவப்படுத்த வைக்கால் வேலையை விடுவேன். என்ன போய் திரும்ப திரும்ப ராணி ஹோட்டலுக்கு நேராவலையா? யாராவதான் செய்வு. சரி நீங்க வீட்டுல இருந்தோன்னு நானும் அப்படி இப்படி பேசி நின்னுட்டு இருக்கேன். நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான், நான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உறங்கிட்டு போறேன். உறங்கதெல்லாம் இருக்கட்டி, ஒழுங்கா சாப்பிடுங்க. சரி நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. சரிங்க. இவகிட்ட பேய்கிட்டு என்ன போய் பேசியா? என்னதுக்கு இப்படி போய் சொல்லணும்? உண்மையை சொல்ல வேண்டியதுன்னு அம்மா கேக்கா. அம்மா இப்படி ஐஸ்கிரீமுக்கு போனே கடைக்குன்னு சொல்ல வேண்டியதுன்னு. அவ உடனே செஞ்ச ஐஸ்கிரீம் கடைக்கு போறேன்னு சொன்னதுக்கு நான் இருக்கேன்னு போய் நான் கேட்கறதுக்கு அவ என்ன பதில் சொல்லுன்னு கேட்போம். அதுக்கப்புறம் தான் என்ன முடிவு எடுக்கணும்னு எடுக்கணும். நம்ம பெத்த பிள்ளைன்னு ரொம்ப பாசம் காமிச்சு வளர்த்தா இதுவ ஓவரா தலையில துள்ளிட்டு ஆடியாவ.